கிருபை தாரும்னு ஆயத்தப்பட்டீங்கன்னா நீங்க பரலோகவாசிகளாய் மாறிவிட முடியும். ಇವತ್ತಿನ ದಿವಸದಲ್ಲಿ ಪುನರುತ್ಥಾನದ ವಿಶೇಷವಾದ ಆರಾಧನೆಗಳು ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುವಾಗ ಸೈತಾನನು ಎಲ್ಲವನ್ನೂ ಸಹ ತಡೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. ಆದರೆ ಸಭೆಗೆ ಬರತಕ್ಕಂತ ನಾವು ಅದೆಲ್ಲವನ್ನು ಸಹ ಮೀರಿಸಿಕೊಂಡು ನಾನು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. சின்ன பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது. வாலிபர்கள், வயசானவங்க, புத்தி தெளிவுள்ள ஒவ்வொருவரும் நாம ஆண்டவரை விட்டு பிரிப்பதற்கு உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சியை கொண்டாட முடியாதபடிக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். ஆனா இதற்கு பிறகு கூட தோல்வி எண்ணத்துக்குள்ளே கொண்டு செல்வதற்கு அவன் பல விதங்களில் முயற்சிப்பால் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்றுதான் இப்படிப்பட்ட கூட்டங்களில் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನು ಅರ್ಥವಾಗದೇ ಇರಬಹುದು. ಆದರೆ ಯೌವನಸ್ಥರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಾವು, ವಯಸ್ಸಲ್ಲಿರುವಂತಹ ನಾವು, ಸೈತಾನನು ನಮಗೆ ಮಾಡುವಂತಹ ಕಾರ್ಯಗಳು ಏನು ಎಂಬುದಾಗಿ ಇವತ್ತಿನ ದಿವಸ ಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಈ ಒಂದು ಆರಾಧನೆ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬಹುದು. ಆದರೆ ಮುಂದಿನ ದಿವಸಗಳಲ್ಲೂ ಸಹ ಸೈತಾನ ಮಾಡುವ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಯಾವುದಕ್ಕೂ ನಾವು ಬೀಳದೆ ಇನ್ನೂ ದೃಢವಾಗಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. வேதத்தில் உள்ள வார்த்தை அப்படியே படித்து ஆண்டவர் சொன்னதை அதையே நாம சொன்னாலே நாம தெளிவோடு இருக்க, வழிவிலகாக இருக்க, ஆண்டவரோடு இருக்க, உயிர்த்தெழுதலின் வல்லமையின் உரிமை உள்ளவர்களாய் இருக்க நாம முடியும். நல்ல இருக்கிற வார்த்தை அப்படியே சொன்னாலே போதும். நீங்கள் அதை கவனமா படித்து உள்வாங்கி ಒಪ್ಪು கொடுக்க ಮುಯற்சி பண்ணுங்க. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿರುವ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಕೇಳುವಾಗ ಅದರ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ನಡೆಯುವಾಗ ನಾವು ದೇವರಿಂದ ದೂರವಾಗದೆ ಅಥವಾ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯಾವುದೇ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡದೆ ನಾವು ಇನ್ನೂ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಜೀವಿಸಬೇಕೆಂಬ ಒಂದು ಆಸೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಯಾರು? ಮನುಷ್ಯ ಕುಮಾರ. 100ಕ್ಕೆ 100 அவர் ಮನುಷ್ಯಕುಮಾರ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ ಆತನು 100ಕ್ಕೆ 100ರಷ್ಟು ಮನುಷ್ಯ ಕುಮಾರನಾಗಿದ್ದಾನೆ. அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார். ಆತನು ಸತ್ತನು, ಆದರೆ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. அப்போ 50% மனுஷகுமாரன், 50% தேவகுமாரன் அல்ல, 100% தேவன் தான். ஆனா உலகத்துல அவர் வந்தபோது நம்மை போலவே 100க்கு 100 மனுஷனாகவே இருந்தார். அதனாலதான் 100க்கு 100 மனுஷ குமாரன் என்று உங்களுக்கு நாம் சொன்னப்போ மனுஷகுமாரன் இயேசு மரித்து உயிருடன் எழுந்தார் என்பதுதான் இந்த நாளின் தலைப்பின் வார்த்தை. ದೇವರನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ 50ರಷ್ಟು ದೇವಕುಮಾರನು 50ರಷ್ಟು ಮನುಷ್ಯ ಕುಮಾರನಾಗಿ ನಾವು ಹೇಳಬಹುದು. ಆದರೆ ಆತನು 100ಕ್ಕೆ 100ರಷ್ಟು ದೇವಕುಮಾರನಾಗಿಯೂ ಇದ್ದಾನೆ. ಈ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ಜೀವಿಸುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು 100ಕ್ಕೆ 100ರಷ್ಟಾಗಿ ದೇವ ಮನುಷ್ಯರಾಗಿ ಇದ್ದನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. ஆலயத்துக்கு வந்த புதுசா வந்தவங்களுக்கு புரியாது. யாரோ சிலர் புதுசா வந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது. ஆனா பல வருஷம் வந்தவங்களும் வசனம் படித்தவங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற தெளிவு உங்களுக்கு இருந்தால்தான் ஆண்டவருக்காக நீங்கள் வாழ முடியும், சாத்தானை ஜெயித்து இருக்க முடியும். ಸಭೆಗೆ ಬರುವಂತ ಎಲ್ಲರಿಗೂ ನಿಮಗೆ ತಿಳಿಯುತ್ತದೆ. ಆದರೆ ಹೊಸದಾಗಿ ಸಭೆಗೆ ಬರುತ್ತಿರುವಂತದ್ದು ನಮ್ಮ ಬೋಧಕರು ಹೇಳುವಂತಹ ಕಾರ್ಯಗಳು ಕೆಲವು ಅರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಸಭೆಗೆ ಬರುವಂತಹ ನಮಗೆ ದೇವರು ಸತ್ತನು, ಆತನನ್ನು ಹುಟ್ಟಲ್ಪಟ್ಟರು, ಆದರೆ 3ನೇ ದಿವಸ ಜೀವಂತವಾಗಿ ಎತ್ತನು ಎಂಬುದ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ನಾವು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. மனுஷகுமாரன் எப்படி உயிரோடு எழுந்தார்? மனுஷகுமாரன் மரித்தார், செத்து போயிட்டாரு. அது எப்படி உயிரோட எழும்ப முடியும்? உயிரோட எழுந்தார். இந்த ஒரு தெய்வம் மட்டும்தான், இவர் மட்டும்தான். மரித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா மரித்து உயிரோடு எழுந்த ஒரே ஒருவர் நாம் வழிபடுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ಹಾಗಾದ್ರೆ ಮನುಷ್ಯ ಕುಮಾರನು ಸತ್ತನು, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆತನು ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಸತ್ಯವೇದನ ನೋಡುತ್ತೇವೆ. ಈ ಲೋಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಅನೇಕ ದೇವರುಗಳಲ್ಲಿ ನಾವು ಆರಾಧಿಸುವಂತಹ ದೇವರು ಮಾತ್ರ ಸತ್ತನು ಮತ್ತೆ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. சரி, எப்படி உயிரோடு எழுந்தார்னா கவனிங்க, நாம படிக்க முடியும். மத்தேயு 28:6, மத்தேயு 28:6ல ஒரு தூதன் சொல்றார். தூதன் என்ன சொன்னார்? அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார்.
இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர் எதை சொன்னாரோ அப்படியே உயிரோட எழுந்தார்னு தூதன் சொன்ன சாட்சிய இந்த வார்த்தையில் பார்க்க முடியும். ಮತ್ತೇನು ಬರ್ತಾ ಸುವಾರ್ತೆ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ತಾನು ಹೇಳಿದಂತೆ ಎದ್ದಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಶಿಷ್ಯನೊಬ್ಬನು ಅಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಶಿಷ್ಯರಿಗೂ ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. சரி, என்ன சொன்னார்? சொன்னபடியே உயிரோட எழுந்தார் அப்படின்றாரு. சொன்னபடியே உயிரோடு எழுந்தார்னா அப்ப அவர் உயிரோட இருக்கும் போது, இந்த நாட்களை நம்ம சர்ச்சில் தியானித்தோம், தியான கூட்டத்துல 3 முறை இத அவர் திரும்ப 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 சொன்னார். 3 முறை மார்க்கு சுவிசேஷத்துல தன் மரணத்தை குறித்தோ, தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்தோ, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு போகக்கூடிய காரியத்தை குறித்தும் தெளிவாய் சொந்த வாய்ப்பட ஆண்டவர் சொன்னார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸತ್ಯವೇದನೆಯನ್ನು ನೋಡುವಾಗ 3 ಬಾರಿ ತಾನು ಮರಣ ಹೊಂದುವುದನ್ನು, ತಾನು ಎಬ್ಬಿಸಲ್ಪಡುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಸಹ ಹೇಳುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. மார்க் 8ஆம் அதிகாரம் 31, மார்க் 8:31 அங்க சொல்லி இருக்கு. ಮಾರ್ಕನು ಬರೆದ ಪುಸ್ತಕವು 8ನೇ ಅಧ್ಯಾಯ 31ನೇ ವಚನದಲ್ಲೂ ಸಹ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. 9ஆம் அதிகாரம் மார்க் 9:31 தன் மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து இரண்டாவது முறையும் மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து ஆண்டவர் தன் நாவை திறந்து அவரை சொந்த வாயாலே சொன்னார். நான் மரிக்க போறேன், உயிரோடு எழும்புவேன் என்று அவரை சொன்னார். ಮಾರ್ಕನು ಬರೆದ ಪುಸ್ತಕ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 31ನೇ ವಚನದಲ್ಲೂ ಸಹ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು ಮರಣವನ್ನು ಹೊಂದುತ್ತೇನೆ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮತ್ತೆ ಬರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ 2ನೇ ಬಾರಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. 3வது முறையும் பாருங்க, 3 சாட்சி அவசியம் இல்ல. ஒரு காரியத்தை கன்ஃபார்ம் பண்ணணும்னா 3 சாட்சி. அத போல அவரே 3 முறை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற திரித்துவத்துக்கு ஆதாரமாக 3 முறை, அவர் தேவன் பாருங்க, 3 முறை அவர் சொல்லி இருக்கிறார். அந்த 3வது முறை 10:34, மார்க் 10:34 அவர் மீண்டும் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் சொல்லி இருக்கிறார். ಮಾರ್ಕನ ಬರೆದ ಪುಸ್ತಕವು 10ನೇ ಅಧ್ಯಾಯ 34ನೇ ವಚನದಲ್ಲಿ ಸಹ 3ನೇ ಬಾರಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತಾನು ಮರಣ ಹೊಂದುವುದನ್ನು, ತಾನು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದು ಬರುವ ಕಾರ್ಯವನ್ನು ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஆனா ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வந்தார். கூட பலமுறை சொன்னபோது அவங்க மறந்துட்டாங்க. அவங்க சொன்ன வார்த்தை அவளுக்கு புரியவே இல்லை. அவ்வளவு தெளிவா கூட இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனா கூட இருந்தவள் கேட்டு கூட தெளிவாய் புரிந்து கொள்ளவில்லை. ಆದರೆ ದೇವರು ಇಷ್ಟು ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ತನ್ನ ಜೊತೆಲಿದ್ದಂತ ಎಲ್ಲಾ ಶಿಷ್ಯರ ಬಳಿ ನಾನು ಮರಣವನ್ನು ಹೊಂದುತ್ತೇನೆ, ಆದ್ರೆ ಮತ್ತೆ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದು ಬರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ 3 ಬಾರಿ ಹೇಳಿದರೂ ಸಹ ಜೊತೆಗಿದ್ದಂತ ಶಿಷ್ಯರಿಗೆ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. அப்புறம் அவர் சொன்னபடியே மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு கூட எல்லாம் பயந்துகிட்டு ஓட்டம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நினைவுல இல்ல. ಆದ್ರೆ ಆತನು ಸತ್ತು ಮತ್ತೆ 3ನೇ ದಿವಸ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದು ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲೂ ಸಹ ಅವರ ಜೊತೆಲಿದ್ದಂತ ಯಾರು ಅದನ್ನು ನಂಬಲಿಲ್ಲ, ಎದ್ದು ಅವರಿಷ್ಟಕ್ಕೆ ಓಡುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஆண்டவர் சொன்னதை மறந்தாங்க. இப்ப இன்னொரு தூதன் வந்து ஞாபகப்படுத்த வேண்டியது. சில நேரத்துல எவ்வளோ காரியம் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார், வேதத்திலே சொல்லுகிறார், நாம எல்லாம் அறிந்திருக்கிறோம். சில நேரத்துல தேவனை அறியாத ஜனங்க நமக்கு சொல்லி ஞாபகப்படுத்த வேண்டியது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைய கூட, ஏன் நீங்க கோயிலுக்கு போகல, இவங்க மறந்துடுவாங்க. ஏன் இன்னைக்கு இதை செய்யல, தேவனை அறியாத மற்றவங்க சொல்லி, காரணம் இவங்க தேவனை மறந்து, தேவ வார்த்தையை மறந்து, அப்ப எப்ப உயிர்த்தெழுதலின் வல்லமையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் தேவ ஜனங்களை எழுதி இருக்கிற வாக்குத்தத்தங்களை எப்படி அனுபவிக்க முடியும்? மறந்து போகிற ஜனங்கள். அன்னைக்கும் மறந்தாங்க, இன்னைக்கு நாமும் மறக்கிறோம். அன்னைக்கு தூதர்கள் ஞாபகப்படுத்துறாங்க இந்த வார்த்தையை. ದೇವರು 3 ಬಾರಿ ಹೇಳಿದರೂ ಸಹ ತನ್ನ ಜೊತೆಲಿದ್ದಂತ ಶಿಷ್ಯರಿಗೆ ಅದು ಜ್ಞಾಪಕವಾಗಲಿಲ್ಲ. ಆದರೆ ಒಂದು ದೂತನು ಬಂದು ತಿಳಿಸಿದಾಗ ಅವರಿಗೆ ಜ್ಞಾಪಕವಾಗುತ್ತದೆ. ಕೆಲವೊಂದು ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಬೋಧಕರು ಅಥವಾ ಯಾರಾದರೂ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿದರೆ ನಮಗೆ ಅರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ, ಅದನ್ನು ನಾವು ನಂಬುವುದಿಲ್ಲ. ಆದರೆ ಅನ್ಯ ಜನರು ಬಂದು ನಮ್ಮ ಬಳಿ ಏನಾದರೂ ತಿಳಿಸಿಕೊಟ್ಟಾಗ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾತ್ರ ನಮಗೆ ಅದು ಜ್ಞಾಪಕವಾಗಿರುತ್ತದೆ. லூக்கா 24ஆம் அதிகாரத்தின் 7-8 வசனங்களை படிச்சு பாருங்க. இப்ப காலையில எழுந்து வர்றாங்க ஸ்திரீகள், தூதர் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த இடத்துல ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது, ஏசாமி தான் உயிரோட எழுந்தாரு. ஏன் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? எத்தனை முறை சொன்னா, உங்க கூட பழகுன போது
உங்க கூட பேசிக்கிட்டே இருந்த போது, நிறைய விஷயத்தை உங்களுக்கு தெளிவா விளக்கி சொல்லி கொடுத்த போது சொன்னாரு, கேட்டீங்களே, மறந்து போயிட்டீங்களே, திரும்பவும் நினைவுபடுத்துகிறார். அதை நினைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகுதான் அந்த 8ஆம் வசனம் சொல்லுது, அப்பதான் நினைவுக்கு வருது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை இப்பதான் தூதன் சொன்ன பிறகு அவர்கள் நினைத்தார்கள் என்று சொல்கிறார். ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 24ನೇ ಅಧ್ಯಾಯ 7-8 ವಚನಗಳನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ಅಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಕೆಲವು ಸ್ತ್ರೀಯರ ಬಳಿ ಮಾತನಾಡುತ್ತಿರುವಾಗ ಹೇಳ್ತಾರೆ, ದೇವರು ಅನೇಕ ಬಾರಿ ಹೇಳಿದರು, ನಾನು ಮರಣವನ್ನು ಹೊಂದುತ್ತೇನೆ ಮತ್ತೆ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದು ಬರುತ್ತೇನೆ, ಆದರೆ ಇವತ್ತಿನ ದಿವಸದಲ್ಲಿ ದೇವರು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದಿದ್ದಾನೆ, ನೀವು ಇನ್ನೂ ಅದನ್ನು ಕಾಣಲಿಲ್ಲವಾ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இந்த உயிர்த்தெழுதலை வைத்து பல கோணத்துல சொல்ல போனா வேத வசனங்களை தியானிக்கும் போது அவ்வளவு வார்த்தைகள், விளக்கங்கள், கருத்துக்கள் இருக்கு. அதை கேட்கதான் ஜனங்களுக்கு பொறுமை இல்ல, யோசனை இல்ல. ஆனா இன்னைக்கு அந்த உயிர்த்ததலை ஒட்டி சொல்லும் போது கூட ஏராளமான தலைப்பின் அடிப்படையில வசனங்களை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். 40 வருஷமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். 43 வருஷமா நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை சிலர் கையாவுக்கு தெரியலன்னு சொல்லலாம், அவர்கள் வார்த்தையின்படியே இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த சொல்ற வார்த்தை கேட்டு வாழ்ந்தாலே பரலோகத்துக்கு போக முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த சபையில சொல்லுகிற இந்த வசனங்களை அங்கேயும் போகாம கேட்காம இங்கேயே உண்மையா இருந்து இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி அசை போட்டு வாழ்ந்தாலே பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்றவங்க வலது கையை உயர்த்தி கைய ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி சொல்ல சொன்னாங்க. அப்ப அங்க சவுண்ட் கேட்கல போகுது, என்ன சத்தம் கேட்கலையா? அப்ப சத்தம் கேட்கறது காது கேட்கல போகுது. ஓகே, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪುನರುತ್ಥಾನದ ಕುರಿತಾಗಿ ಅನೇಕ ಸಂದೇಶಗಳು, ಅನೇಕ ದೇವರ ವಾಕ್ಯಗಳು ಹೇಳಬಹುದು, ಆದರೆ ಅವೆಲ್ಲವನ್ನು ಕೇಳುವಂತ ಮನಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ಬೋಧಕರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ, ಕಳೆದ 40 ವರ್ಷಗಳಿಂದ ಪುನರುತ್ಥಾನದ ಕುರಿತಾಗಿ ಇನ್ನು ದೇವರ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದರು. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತವರು ಅದನ್ನು ಕೇಳಿದರೆ ಸಾಕು, ತಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. தேவன் பேசுகிற வார்த்தைய கதையா கேட்டுட்டு நீங்க போனீங்கன்னா இதன்படி உங்களால நடக்கவே முடியாது. தேவன் கொடுக்கிற வார்த்தையை கவனமாய் கேட்டு அதை உள்ளத்துல வச்சுக்கிட்டு நான் என்னவா இருக்கிறேன்னு ஒவ்வொரு நாளும் சிந்தித்து யோசித்து வாழுறவங்க மட்டும்தான் ஏசப்பாவுக்காக வாழ முடியும், பரலோகத்துக்கு போக முடியும், சாத்தானை ஜெயிக்க முடியும். ದೇವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಒಂದು ಕಥೆಯಾಗಿ ಕೇಳಿದರೆ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಆದರೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಂತಹ ನಾವು ನಮ್ಮ ಜೀವಿತವು ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಆಲೋಚನೆ ಮಾಡಿಕೊಂಡರೆ ಮಾತ್ರ ನಾವು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. அப்ப இதுவரை சொன்ன வார்த்தைய உங்க மனசுக்குள்ள வச்சுக்கணும். இப்ப என்ன சொன்னோம்? மனுஷகுமாரன் மரித்தார், உயிரோட சொல்லுங்க எல்லாரும். இல்ல அதை மைண்ட்ல ரிப்பீட் பண்ணீங்க. மனுஷகுமாரன் மரித்தார், உயிரோடு. திரும்ப சொல்லுங்கள. இது எது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்குவீங்க? சர்ச்சை விட்டு வெளில போற வரைக்குமா? ஓகே. ಇದುವರೆಗೂ ನಮ್ಮ ಬೋಧಕರು ಹೇಳಿದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವೆಲ್ಲರೂ ಜ್ಞಾಪಕ ಇಟ್ಕೊಳ್ಳಬೇಕು. ಏನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ, ಮನುಷ್ಯ ಕುಮಾರನು ಸತ್ತನು, ಆದರೆ 3ನೇ ದಿವಸ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದನು ಎಂಬುದಾಗಿ. எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு காரியம் சொன்னேன். எப்படி அவர் உயிரோட எழுந்தார்? அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அவர் சொன்னார், சொன்னபடியே. யாரோ சொன்னாங்க, இவர் எழுந்து போனார் இல்ல, எல்லாம் சொன்னாங்க. பைபிள்ல, வேதத்துல மற்ற தீர்க்கதரிசிகள் மற்றவங்களாம் சொன்னாங்க, அதுவும் ஓகேதான். ஆனா இவரை நானே அடிபட்டு சாக போற, நானே உயிர், நல்லா ஆச்சரியம், யோசிக்க முடியாது. இந்த நல்ல மூளைக்கு சிந்திக்கவே, அந்த தெய்வீகத்தை சிந்திக்கவே முடியாது. தன் மரணத்தை குறித்து தானே சொல்லுகிறார், தானே உயிரோடு எழும்புகிறார் என்பதை பார்க்கும்போது அவர் சொன்னார், சொன்னபடியே உயிரோடு. இதை ஞாபகம் வச்சீங்களா? மறந்துடுவீங்களா? அப்ப இது உண்மைன்னு சொன்னால் வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் உண்மை. நம்புகிறவர்கள் வாழ்க்கையில அது அற்புதமாய் நிறைவேறும் என்பதில் சந்தேகம் இல்லை. சொல்லுங்க ஆமென். நீங்க ஆமென் சொல்லுண்டா சொல்ற கூட்டாது எங்க தொண்டை தண்ணிய வாங்கினது சொல்லுங்க.
கொஞ்சம் என்ன சொல்லுங்க. ಸರಿ, ಯಾಕೆ ಸತ್ತನು, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದನು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಬರುವಾಗ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ ನಾನೇ ಹೇಳಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯವೂ ಸಾಧ್ಯ. ಆದ್ರಿಂದ ದೇವರು ಹೇಳುವಂತಹ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಆ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ನಂಬುವವರಾಗಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. ஏன் இப்படி கேட்கிறேன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. இயேசு யாருக்காக மரித்தார், யாருக்காக, இது வேணுமா வேணாமா சொல்லுங்க. இந்த தெளிவு இல்லாததுனாலதான் கடவுளுக்காக வாழல. சர்ச்சுக்கு வர ஜனங்க ஸ்டாண்டர்ட் இல்லாத போறாங்க. உபதேசத்துல குறைபாடு இல்ல, உபதேசத்தில் குறைவு இல்ல. இந்த விளக்கம் புரியாததனாலதான் தடுமாறி கொண்டு இருக்கிறோம். கேள்வி என்ன? இயேசு யாருக்காக மரித்தார்? இதுக்கு பதில் வேணுமா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. யாருக்காக மரித்தார், யாருக்காக உயிர்த்தார்? இது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம யாருக்காக வாழுறோங்கிறத முடிவு பண்ணிடலாம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾರಿಗಾಗಿ ಸತ್ತನು ಮತ್ತು ಯಾರಿಗಾಗಿ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದನು ಎಂಬ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. சரி, யாருக்காக மரித்தார்? ಹಾಗಾದ್ರೆ ಯಾರಿಗಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸತ್ತನು? பின்ன இருக்கிறவங்க கொஞ்சம் வலது கையை உயர்த்துங்க. எல்லாரும் அதான் கொஞ்சம் நல்ல விடுதலையா இருக்கும். நல்ல ஃபேன் வச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நாங்க தான் உள்ள கஷ்டப்படுறோம். யாருக்காக மரித்தார் சொல்லுங்க. நமக்காக சொல்லாதீங்க. யாருக்காக? உங்க பேரை போட்டுங்க அந்த இடத்துல. நாம இன்னும் ரொம்ப எல்லாம் நல்லவங்களா ஆயிட்டோம். கோபமே படல. யார பார்க்கும் போது அப்படியே ஐயோ ஐயோ. எனக்காக அப்படி சொல்லணும் எப்பவுமே. எந்த ஒரு காரியம் இயேசு யாருக்காக மரித்தார்னா எனக்காக மரித்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾರಿಗಾಗಿ ಸತ್ತನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ನಮಗಾಗಿ ಎಂಬುದಕ್ಕೆ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ನನಗಾಗಿ ಆತನು ಸತ್ತನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಕು. ஏன் எனக்காக மரித்தார் அப்படின்னா நான் ஒரு நல்லவன் இல்ல, நான் ஒரு பாவி. அம்மா ஐயா அங்க இருக்கிற எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு வந்து விட்டதுனால நாம் அப்படியே எல்லாத்திலும் கரெக்டா இருக்கிறோம். ஏசப்பா இப்ப வந்தால் அப்படியே பரலோகத்துக்கு போகலாங்கிற எண்ணத்தோடு நீங்கள் இருக்க வேண்டாம். அன்னைக்கும் பாவ நிலைதான், இன்றைக்கு நாம பாவத்தில் தான் இருக்கிறோங்கிறத மறந்துடாதீங்க. நான் வரிசைப்படுத்தி நான் சொல்லும் போது புரிஞ்சுக்குவீங்க. அதை சொல்லதான் எனக்கு நேரம் இல்லை. அதனால நான் பாவி, நான் பாவத்துல மரித்தால் என் வாழ்க்கை போயிருக்கும் நரகத்துக்கு. அதனால என் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க என் இயேசு எனக்காக மரித்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾಕೆ ಸತ್ತನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ನಾನು ನೀತಿವಂತನಾಗಿದ್ದರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, ಆದರೆ ನಾನು ಪಾಪಿಯಾಗಿದ್ದೇನೆ, ನಾನು ಪಾಪ ಮಾಡುವುದರಿಂದ ನಾನು ಮರಣವನ್ನು ಹೊಂದುತ್ತೇನೆ ಎಂಬ ಉದ್ದೇಶದಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಗೋಸ್ಕರ ಸತ್ತನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. வசனத்தை காட்டிட்டு சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரோமர் 4:25. ரோமபுரದವರಿಗೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 25ನೇ ವಚನ ಸಹ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ரெண்டு காரியமும் அந்த வசனத்துல இருக்கு. நான் சொல்ற ரெண்டு காரியம். யாருக்காக மரித்தார், யாருக்காக உயிர்த்தார், அது ரெண்டும் பதில் இருக்கும். பவுல் தெளிவா எழுதுறார். தெளிவாக அவர் மரித்தது யாருக்காக, அவர் உயிரோடு எழுந்தது யாருக்காக அப்படின்னு அந்த சொல்லியிருக்கு. ಈ ಒಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಗಮನಿಸುವಾಗ ಯಾರಿಗಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸತ್ತನು, ಯಾರಿಗಾಗಿ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು. யாருக்காக? என்னுடைய நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார்னா மரித்தார்னா அர்த்தம். ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த ஒப்பு கொடுத்தல் அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஒரு செய்தி கொடுக்கலாம். ஒப்பு கொடுத்தல் அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு, அப்போ என் பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். சிலுவை மரணத்திற்கு அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார், தள்ளப்பட்டார். ದೇವರು ಆತನನ್ನು ನಮ್ಮ ಅಪರಾಧಗಳ ನಿಮಿತ್ತ ಮರಣಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಮರಣಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಇನ್ನೊಂದು ಅರ್ಥವು ಹೇಳಬಹುದು. ದೇವರು ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಗೋಸ್ಕರ ಸತ್ತನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು. இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டார். எதுக்காக தெரியுமா? நாம திரும்ப எல்லாம் பாக்குறீங்களா? திரும்ப வாழ்நாள் முழுவதும் பாவி 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 பாவி, பாவங்கள் 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 பாவங்கள், அதுக்குள்ளேயே போக கூடாது என்பதற்காக நம்ம அந்த பாவங்கிற வார்த்தையை மாற்றி நீதிங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறார். நீதி
நீதிமான். அப்போ அந்த வார்த்தை அறிகிற உயிர்த்தெழுதலின் பண்டிகையை கொண்டாடுகிற மக்கள் பாவங்கிற எல்லையை விட்டு நீதிமான்கள்ங்கிற அந்த ஸ்தானத்துக்குள்ள வர வேண்டும் என்றுதான் இதை நாம உணர்கிறோம். அப்ப பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார், நம் உயிரோடு அவர் எழுந்தது நம்மை நீதிமான்களாய் மாற்றுவதற்கு. சத்தமாமே சொல்லுங்க, என்னவா மாத்த? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾಕೆ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದು ಬಂದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದ್ರೆ, ನಾವು ಪಾಪಿಗಳಾಗಿ ಇದ್ದರೆ ಸಾಯುವ ತನಕ ಪಾಪಿಗಳಾಗಿಯೇ ಇರುತ್ತೇವೆ. ಆದರೆ ಪಾಪಿಗಳಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಮ್ಮನ್ನು, ಅಂದರೆ ಆ ದಾರಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ನೀತಿವಂತರು ಎಂಬ ಒಂದು ಸ್ಥಾನವನ್ನು ನಮಗೆ ನೀಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஈஸியா புரியுறதுக்கு சொல்றேன், கெட்டவங்களா இருக்க கூடாது, நல்லவங்களா இருங்க. இதான் விஷயம். இது நமக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். நம்ம நல்லவங்களா இருக்கிறோமா, கெட்டவங்களா இருக்கிறோம்? இந்த வார்த்தை எல்லாருக்கும் புரியுதா, புரியலையா? அவ்வளவுதான், ஈஸி, ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறது. நம்ம நல்லவங்களா, நான் நல்லவன் நினைச்சுக்கலாம், நாம நினைச்சுக்கலாம். ஆனா என்னை குறித்து மற்றவங்க என்ன சொல்றாங்க அதை தான் நாம சிந்திக்கிறோம். கெட்டவங்க அந்த வார்த்தையை மாற்றி நல்ல அப்படிங்கிற வார்த்தையை போடணும்னு ஆண்டவர் இப்போ உயிரோடு எழுந்த ஆண்டவர், அதை நாம் அனுசரிக்கிற தேவ பிள்ளைகள் மீண்டும் கெட்டவர்கள்ங்கிற எல்லைக்கு போனால் நாம திரும்பவும் கீழே போய்கிட்டு இருக்கோம், தண்டனைக்கு போய்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் யாரும் தப்பு வைக்க நம்மால, அங்கதான் சாத்தான் உங்களை பிடிச்சிக்குவான்ற, அங்கதான் சாத்தானை பிரியப்படுத்துற காரியம் வாழ்க்கையை அழிச்சிடுவோம். அதனால இந்த நாளில் நீங்க சந்தோஷமாவும் இருக்கணும், அதே வேளையில தெளிவாய் இருந்து நீதிமான்களாய் மாற ಒಪ್ಪು ಕೊಡಕ வேண்டும். ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ, ಕೆಟ್ಟವನಾಗಿರುವುದಕ್ಕಿಂತ ನಾವು ಒಳ್ಳೆಯವರಾಗಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಕೆಟ್ಟವರಾಗಿ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದರೆ ಸೈತಾನನು ನಮ್ಮನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ಸೈತಾನನು ನಮ್ಮನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬಾರದು ಎಂಬ ಉದ್ದೇಶದಿಂದ ಒಳ್ಳೆಯವರಾಗಿ ಬದಲಾಯಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. ಕೆಟ್ಟದು அப்படிங்கும்போது புடிச்சு இழுத்துக்கிட்டு போறது யாரு? கெட்ட பாவம், அல்லது கெட்டங்கிற வார்த்தை சொன்ன இத கிட்ட இருந்து இழுத்துக்கிட்டு போறது யாரு? சொல்லுங்க, ரொம்ப ஈஸியா இழுத்துட்டு போயிடும். இதுக்கு எங்கேயும் போய் அலையணுங்கிறது இல்ல, இருக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற இடத்திலேயே வந்து உங்களை அப்படியே கொண்டு போயிடுவான் இந்த கெட்ட வழிக்கு போறதுக்கு. ஆனா நல்ல வழியிலே கொண்டு போறதுக்கு அவர் செய்த தியாகம் பெரியது, அவர் கொடுத்த உதிரம் பெரியது, அவர் கொடுத்த ஜீவன் வித்தியாசமானது. இந்த மேன்மையை, தியாகத்தை நாம் யோசித்தால் அந்த அப்படிங்கிற அந்த கெட்டங்கிற இடத்தை விட்டு நாம தான் விலகி நீதியுள்ளவர்களாய் மாற பரலோகத்துக்கு போவதற்குரிய தகுதியுடையவர்களாய் ஒப்பு கொடுக்க முடியும். இதை தெளிவா யோசிங்க. நம்ம எல்லாருமே வயது முதிர்ந்தவங்க, அனுபவம் உள்ளவங்க, ஹோலி மேன், ஹோலி பீப்புள் சொல்றவங்க எல்லாருமே சிந்திக்கணும். நாம பேச்சில நானும் சரி ரொம்ப நல்லா இருக்கணும், இல்ல ஏமாந்துருவோம். ஜாக்கிரதையா ஒவ்வொருவரும் இல்ல கவனமாய் செயல்பட ஆவியானவர் உதவி செய்வாராக. ನಾವು ಕೆಟ್ಟವರು, ನಾವು ಪಾಪವನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದರೆ, ನಾವು ಕೆಟ್ಟವರಾಗಿದ್ದಾಗ ಸೈತಾನನು ನಮ್ಮನ್ನು ಎಳೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. ಆದರೆ ಸೈತಾನನು ನಮ್ಮನ್ನು ಎಳೆದುಕೊಂಡು ಹೋಗಬಾರದು ಎಂಬ ಉದ್ದೇಶದಿಂದ ಆತನ ಜೀವ ಎಂಬ ಬಹು ಬೆಲೆ ಬಾಳುವಂತಹ ಒಂದು ಬಹುಮಾನವನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, இயேசு மரித்தது யாருக்காக? ಈಗ ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮರಣ ಹೊಂದಿದ್ದು ಯಾರಿಗಾಗಿ? இந்த பக்கத்துல 4 பேர் பேசுறீங்க, யாருக்காக? இங்க உள்ளவங்க சொல்லுங்க, யாருக்காக இயேசு மரித்தார்? சரி, பின்னால உள்ளவங்க எல்லாம் சொல்லுங்க, இயேசு யாருக்காக மரித்தார்? சரி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது யாருக்காக? இயேசு உயிரோடு எழுந்தது யாருக்காக? பின்னால ஒட்டுமொத்தமா சொன்னா சொல்லுங்க, கேட்டா கேளுங்க, கேட்கலன்னா விடுங்க. ஆனா சொல்லுங்க, இயேசு உயிரோடு எழுந்தது யாருக்காக? ஏன்னா நீதியுள்ளவர்களாய் வாழ. அநீதியுள்ள உலகம், அநீதியுள்ள உலகம் நீதியுள்ளவர்களாய் வாழ்வதற்கு தான் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார். இது முதல் குறிப்பு. இன்னும் நிறைய இருக்கு, பார்க்கலாம் எப்பதான் முடிக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾಕೆ
ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದರೆ, ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿ ಇರಬೇಕು, ನೀತಿವಂತರಾಗಿ ಜೀವಿಸಬೇಕೆಂಬ ಉದ್ದೇಶದಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ரெண்டாவது ஒரு விஷயம், இப்ப நான் சொன்னது கண்டிப்பா உங்க மைண்ட்ல இருக்குமா? எனக்கு அதுதான் 2026 ஈஸ்டர் அன்னைக்கு எந்த செய்தி அப்படியா இருங்க போனை பார்க்கிறேன், இருங்க டைரிய பார்க்கிறேன் என்பதை விட இந்த 3 வார்த்தைகளை அல்ல 2 பேரும் பேசுற வார்த்தைகளை உள்ளத்துல வச்சுக்கிட்டா தடுமாற்றம் வரும்போது தவறாம இருக்க முடியுமா முடியாதா? சத்தமா சொல்லுங்க. சாத்தான் வரும்போது விரட்டி அடிக்க முடியுமா முடியாதா? அதுக்குதான் இவ்வளவு கத்தி கூச்சல் போட்டு உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ನಮ್ಮ ಬೋಧಕರು ಹೇಳುತ್ತಿರುವಂತಹ ದೇವರ ವಾಕ್ಯಗಳು ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ಬೋಧಕರು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಕೆಲವೊಂದು ಬಾರಿ ನಮ್ಮ ಬೋಧಕರು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಮಾಡಿದರೆ, ನಾನು ಡೈರಿಯನ್ನು ನೋಡಬೇಕು, ಮೊಬೈಲ್ ಅನ್ನು ನೋಡಬೇಕು, ನೀವು ಏನು ಸಂದೇಶ ನೀಡಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. ಆದರೆ ನಮ್ಮ ಬೋಧಕರು ಅನೇಕ ಬಾರಿ ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯ ಏನಂದ್ರೆ, ನೀವು ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡರೆ ಮಾತ್ರ ದೇವರಿಗಾಗಿ ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. இரண்டாவது விஷயம்னா மரண பயம் நிறைய பேரை பிடிச்சிருக்கு. மரண பயம், அதிலிருந்து விடுதலை கொடுக்கதான் இயேசு உயிரோட எழுந்தார். மரண பயம். ಎರಡನೇ ಒಂದು ಕಾರ್ಯ ಏನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದರೆ, ಅನೇಕರಿಗೆ ಮರಣದ ಒಂದು ಭಯವು ಹಿಡಿತದಲ್ಲಿದೆ. ಆ ಒಂದು ಹಿಡಿತದಲ್ಲಿರುವಂತಹ ಒಂದು ಭಯವನ್ನು ದೂರ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಜೀವಂತವಾಗಿ ಇದ್ದನು. இயேசு பாவத்துக்கு மரித்தார், நீதிமானாய் மாற்றி பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு விரும்பினார். ஆனால் இன்றைக்கு மனுஷர்கள் மரண பயத்துக்குள்ள பிடிக்கப்பட்டிருக்காங்க. மரண பயத்துக்குள்ள யார் இருக்காங்களோ அவங்க பரலோகத்துக்கு போகவே முடியும். சத்தமா சொல்லுங்க. மரண பயம், மரண பயம் இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. அதனாலதான் ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் உயிர்த்தெழுந்தது எதற்கு? மரண பயத்தை அப்புறப்படுத்தி ಪರಲೋಕ வாழ்வுக்கு செல்வதற்கு. ದೇವರು ಯಾಕೆ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ, ಇವತ್ತು ಅನೇಕ ಜನರಲ್ಲಿ ಮರಣದ ಭಯವು ಉಂಟು. ಆದರೆ ಮರಣದ ಭಯವು ತಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುವವರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಹಾಗಾದ್ರೆ ಆ ಮರಣದ ಭಯವನ್ನು ತೊಲಗಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. நீங்க இங்கேயும் படிங்க, வீட்டுல போயிட்டு தெளிவா படிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 நல்லா இருக்கும் அந்த வார்த்தை. இப்ப அதை மட்டும் விளக்கி சொல்ல சமயம் இல்லை. எபிரேயர் 2:14-15 அங்க மரண பயத்துல ஜீவ காலமில வாழ்நாள் முழுவதும் பயம் 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 பயந்து பயந்து இருக்கிறவன் அவன் அந்த பயத்தின் பலன் நரகத்துக்கு போயிடணும். அந்த நரகத்துக்கு போகாம பரலோகத்துக்கு வருவதற்கு தான் இயேசு மரித்தார். மட்டுமல்ல, அவர் உயிரோடு எழும்பினார் என்பதை புரிந்து கொள்ளணும். அப்ப ஆண்டவர் உயிர்த்தெழுதலில் நீதியுள்ள வாழ்க்கை, ஆண்டவர் உயிர்த்தெழுதலினாலே மரண பயத்திலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕವು 2ನೇ ಅಧ್ಯಾಯ 14 ಮತ್ತು 15 ವಚನಗಳನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ಮರಣ ಭಯದ ದೆಸೆಯಿಂದ ತಮ್ಮ ಜೀವಮಾನದೆಲ್ಲ ದಾಸತ್ವದಲ್ಲಿರುವವರು ಬಿಡುಗಡೆಗೆ ಅವರಂತೆ ರಕ್ತ ಮಾಂಸಧಾರಿ ಆದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಮೊದಲನೇದಾಗಿ ಪಾಪಿಗಳನ್ನು ನೀತಿವಂತನಾಗಿ ಬದಲಾಯಿಸಲು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಎರಡನೇದಾಗಿ ಮರಣ ಭಯದಲ್ಲಿರುವವರನ್ನು ಬಿಡಿಸಲು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஆதாம் ஏவாள் சம்பவத்தை நீங்க மறந்து விடக்கூடாது. ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕವು 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಆದಾಮ ಮತ್ತೆ ಹವ್ವಳ ಒಂದು ಜೀವನದ ಕುರಿತಾಗಿ ನೀವು ಅದನ್ನು ಮರೆತು ಹೋಗಬಾರದು. தேவ வார்த்தையின் பிரசன்னத்தின் எல்லைக்குள்ள இருந்த வரைக்கும் அவங்களுக்கு பயமும் இல்ல, மரணமும் இல்ல, ஓடி ஒளியவும் இல்ல. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಸಮಯದವರೆಗೂ ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಭಯವೂ ಇಲ್ಲ, ಎಲ್ಲೂ ಸಹ ಅವರು ಹೋಗಿ ಇರಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. எப்போ தேவனுடைய வார்த்தையை அறிந்தும் தேவ வார்த்தையை கேட்டும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம சுய வழியிலே போனார்களோ, தேவ வார்த்தையை விட்டு விலகி சத்துருக்கு இடம் கொடுத்து போனாங்க, ஆரம்பமாச்சு பயம், பயத்தோட சேர்ந்த மரணம், மரண பயம் அவர்களுக்கு அங்க உண்டானது. ಯಾವ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಯಾರೆಂದು ತಿಳಿದು ದೇವರ ಪ್ರತಿಕ್ರಿಯೆ ಏನೆಂದು ತಿಳಿದು ಸಹ ಅವರು ಪಾಪ ಮಾಡಲು ಮುಂದೆ ಹೋದ್ರು, ಆ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅವರಿಗೆ ಭಯವು ಉಂಟಾಯಿತು, ಅಂದರೆ ಮರಣದ ಭಯವು ಉಂಟಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. பயம் என்னாச்சு தெரியுமா? பாருங்க,
தப்பு செய்யாதவன் தைரியமா இருப்பான். எனக்கு போலீஸ்காரங்களாம் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க ஓடி இல்லையே, பக்கத்துல சேர் போட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா தப்பு பண்றவன் பாருங்க கிட்ட இருப்பானா, சுத்தி வளைச்சு நாம மாட்டிக்கிட்டா என்ன படுதுன்னா அந்த எல்லைக்கே வர தப்பு செய்யறவன் தான் ஒளிவான். பாவம் செய்யறவனுக்கு தைரியம் இருக்காது, அவனுக்கு பயம் இருக்கும். அடுத்து எப்ப மாட்டிக்குவோம் தெரியாது, எப்ப நமக்கு பிரச்சனை வந்து தெரியாதுங்கிற ஒரு நிலை. அதே போலதான் ஆதாம் ஏவாளின் வாழ்க்கை காணப்பட்டது. ஆண்டவர் வந்தார், அங்க வரும்போது துணிச்சல் இல்லை, தைரியம் இல்லை. காரணம் பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். இது ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியாதபடிக்கு ஓடி ஒளிய ஆரம்பிக்கிற அளவுக்கு ಮಾರಿಬಿಟ್ಟಾர்கள். ನಾವು ಯಾವ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಭಯಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದ್ರೆ, ನಾವು ತಪ್ಪು ಮಾಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಭಯಪಡಬೇಕು. ನಾವು ಒಂದು ವೇಳೆ ತಪ್ಪು ಮಾಡಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ಧೈರ್ಯದಿಂದ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದ್ರೆ, ಆದರೆ ಆದಾಮನು ಮತ್ತು ಹವ್ವಳು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದ್ರೆ, ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಬಂದಾಗ ಅವರು ಮಾಡಿದಂತಹ ತಪ್ಪು ಅವರಿಗೆ ತಿಳಿಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனங்கள் ஒன்று புரிஞ்சுங்க. நீங்க நாம தவறு செய்கிற வரைக்கும், தவறு செய்து ஒருவேளை நாம அதை விட்டு வெளியே வராவிட்டால், பாவத்திலிருந்து விடுதலை பெறாவிட்டால், பாவம் மன்னிப்பு இல்லாவிட்டால், நீங்க சாகிற நிலை வருதுன்னு வச்சீங்களா, ஒருவேளை சரீர மரணம் கூட பயம் வந்துடும். என்ன பயம் தெரியுமா? எங்க போக போறோம் தெரியல. ஒண்ணு, விடுதலை பெறாதவர்கள் சாத்தானுடைய பிடியில் நரகத்துக்கு போவாங்க. ஆண்டவரால் விடுதலை பெற்றவங்க அல்லது மன்னிப்பு பெற்றவங்க பரலோகத்துக்கு போக முடியும். ஆனா இந்த மன்னிப்பு பெறாதவங்க என்ன நடக்கும்னா, நாம மரித்தால் எங்க போவோம்? நமக்கு அது இப்பவும் உங்களுக்கு சொல்றேன், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் யாரு? அவங்க தான் சந்தோஷமா இருக்க முடியும். இந்த மனசு குற்றப்படுத்திக்கிட்டு இருந்தா கடைசி நேரத்துல நம்ம செத்தா எங்க போவோம் தெரியலையே. எங்க போக முடியும்? நரகமா பரலோகமா என்கிற சிந்தனை இந்த உயிர்த்தெழுதல் தினத்தில் ಖಂಡಿತ ಒಬ್ಬೊಬ್ಬரும் ಚಿಂತಿಕ வேண்டும். ಕೆಲವೊಮ್ಮೆ ನಾವು ಪಾಪಗಳನ್ನೇ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದ್ರೆ, ಪಾಪ ಮಾಡುತ್ತಿರುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ಮರಣವು ನಮ್ಮ ಹತ್ತಿರ ಬರುತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ನಮಗೆ ಒಂದು ಆಲೋಚನೆ ಬರುತ್ತದೆ. ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಮರಣವನ್ನು ಹೊಂದಿದರೆ ನಾನು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇನೆ? ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ ಅಥವಾ ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. நான் இந்த காலையில் அந்த செய்தி சின்ன செய்தி ஆயத்தப்படுத்துறேன், பெருசில்லை. இப்போ டெவலப் அந்த வார்த்தை வருது, அவ்வளவுதான். ஒரு பாஸ்டர் பேசுறதை கேட்டுக்கிட்டு இருந்தார், அவர் செய்தி. அப்ப அவர் சொன்ன வார்த்தை எனக்கு புரியல. திரும்ப நான் அந்த ஒரு பேரை சொன்னார் ஒருத்தவர், நான் போன்ல போட்டு தேடி பார்த்தேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, அவரை குறித்து விளக்கமா சொல்லிட்டு ஒரு 7-8 பேரை பத்தி சொன்னார். சதீஷ், ஆந்திரா, உயிர்த்தெழுதல் செய்தி, நிறைய பேரை வருஷம் சொன்னாரு. நமக்கு எங்க விளங்குது? ஆனா ஒரு பேர் மட்டும் ஞாபகம் இருந்தது, போட்டு பார்த்தேன், இப்ப சொல்றேன். ನಮ್ಮ ಬೋಧಕರು ಬೆಳಗಿನ ಜಾವ ಸಂದೇಶವನ್ನು ಮುಗಿಸಿದ ನಂತರ ಒಂದು ವಿಡಿಯೋವನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದರು. ಆ ಒಂದು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಾಗ ಒಬ್ಬ ದೇವ ಸೇವಕರು ಅನೇಕ ವ್ಯಕ್ತಿಗಳ ಹೆಸರನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಬೋಧಕರಿಗೆ ಅದು ಯಾವುದೂ ತಿಳಿಯಲಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯ ಕುರಿತಾಗಿ ಮಾತ್ರ ನಮ್ಮ ಬೋಧಕರಿಗೆ ಅರ್ಥವಾಯಿತು. ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಇವಾಗ ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತಾರೆ. 18ஆம் நூற்றாண்டுல ஒரு தத்துவ ஞானி அப்படின்னா வால்டர், பைபிள் கூட பேர் வருது பேர். 18ஆம் நூற்றாண்டுல அவர் நல்ல ஒரு ஞானி. அவர் ஒரு கத்தோலிக்க சபையை சேர்ந்தவர். 18ನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಜ್ಞಾನಿ ಇರ್ತಾರೆ. ಆತನು ಕ್ಯಾಥೋಲಿಕ್ ಒಂದು ಸಭೆಗೆ ಸೇರಿದವರಾಗಿರುತ್ತಾರೆ. கடவுளை தப்பா சொல்றதில்ல, பைபிளை விட்டுட்டு ஜனங்களை தவறா வழி நடத்தினவங்க அவங்கள நினைத்து அவர் வருத்தப்பட்டு சொன்னார், நான் ஒரு 100 வருஷம் ஆனா கூட சரி கிறிஸ்தவம் வளராது. வேத போதகர்கள் திருச்சி பேசியிருக்காங்கன்னு அதை சொல்லியிருக்க அந்த கட்டுரையில பார்த்த போதகர்கள் தான் அந்த உண்மை சம்பவத்தை மாற்றி நிறைய சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க போட்டு பாருங்க, வால்டர் அவர் பேர், நீ போய் விட பாருங்க, நிறைய இருக்கும் அதுல. அப்ப அதுல சொல்ல வந்த விஷயம் என்ன, எல்லாம் பண்ணாரு, நிறைய சொன்னாரு. இப்ப அவருடைய வீட்டுல அந்த பைபிள் சொசைட்டி இருக்கு, ஜெனீவா, அந்த இடத்துல இருக்கு. சொல்லுங்க, வால்டர்ங்கிறவர் கேத்தலிக்கு. அவரு
கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையால ವಸನಕ್ಕೆ ಮುಳುಮೆಯ ಒಪ್ಪು ಕೊಡುಕಾಮ ಇರುತ್ತಾರ. ವಾಲ್ಟರ್ ಎಂಬ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ತಪ್ಪಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಲಿಲ್ಲ, ಆದರೆ ಸತ್ಯವೇದಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಅಥವಾ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇರುವ ಹಾಗೆ ಆತನು ನಡೆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. அந்த வேதத்தை படிக்கிறதுல சத்தியத்தை விரோதித்தவங்களை அவர் மனசு கஷ்டப்பட்டு அது அந்த பைபிளுக்கு ஆதரவா இல்லாம காணப்பட்டார். ಸತ್ಯವೇದಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಡೆಯುವಂತವರು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗದೆ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರನ್ನ ನೋಡಿ ಆತನು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲು ತೊಡಗಿಸಿಕೊಂಡನು. சரி, ஒரு நாள் சாவு வருது, மரிக்க போறாரு. அப்போ மரண நேரம் வரும்போது ரெண்டு காரியம் அவர் மனசுக்கு வருது. ಒಂದು ಸಮಯ ಆತನು ಮರಣ ಹೊಂದುವ ಸಮಯ ಆತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. ಆಗ ಆತನಿಗೆ ಎರಡು ಕಾರ್ಯಗಳು ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. இப்ப ஒரு உணர்வு சொல்லுது, இவ்வளவு ஞானம் இருக்கு, எல்லா திறமை இருக்கு, நான் செத்து போனா நரகத்துக்கு போவனா பரலோகத்துக்கு போவனா என்கிற சிந்தனை இப்ப அவருக்குள்ள. இதுவரைக்கும் ஞானம் இருந்தது, எல்லாம் இருந்தது, ஜாலியா இருந்தார் மற்ற மனுஷனுக்காக. ஆனா இப்போ மரணம்ங்கிற நிலை வந்த போதுதான் அவருக்குள்ள உணர்த்தப்படுகிறார், ஐயோ நாம நரகத்துக்கு போக கூடாதே, நரகத்துக்கு போக கூடாதே, பரலோகத்துக்கு போகணுமே. மரண பயம் கடைசி நேரத்தில் அவரை வாட்டி வதைக்கிறது. ಇಷ್ಟು ದಿವಸ ಆತನು ಮನುಷ್ಯರಿಗೋಸ್ಕರ ಜೀವಿಸಿದನು, ಆದರೆ ಮರಣ ಹೊಂದುವ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಒಂದು ಆಲೋಚನೆ ಬರುತ್ತದೆ, ನಾನು ಮರಣ ಹೊಂದಿದ ತಕ್ಷಣ ನಾನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನಾ ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನಾ, ಆದರೆ ಒಂದು ವೇಳೆ ನಾನು ನರಕಕ್ಕೆ ಹೋದರೆ ಏನು ಮಾಡುವುದು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இப்ப அந்த கடைசி நேரத்தில் அவர் இந்த கேள்வி வருவதனால இறந்து போயிட்டாரு வச்சுங்க, பரலோகத்துக்கு போவாரா நரகத்துக்கு போவாரா? ಒಂದು ವೇಳೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮರಣ ಹೊಂದುವ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ ಅಥವಾ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂಬ ಆಲೋಚನೆ ಬಂದರೆ ಆತನು ಯಾವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ? எங்க போவாரு? ಆತನು ಯಾವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ? எங்க போவாரு? சத்தமா சொல்லுங்க. ஏன்னா உள்ள ஏசப்பா இல்ல, உள்ளத்துல ஏசப்பா இல்ல, பாவத்தை விடல, மனுஷனுக்காக தன் வாழ்க்கையை மாத்திக்கிட்டாரு. ஆனா வசனத்தின்படி வாழ்க்கையை அவர் ஒப்பு கொடுக்கல. கடைசி நேரத்தில் என்ன ஆகும்? ஆனா ஆண்டவர் யார் தெரியுமா? மரண பயத்திலிருந்து விடுவித்து இந்த உயிர்த்தெழுதல் மூலமாக மரண பயம், அதாவது பாவம் தொடர்ந்து வரும்போது முடிவு எங்கதான் போகும்? மரண பயம். அதிலிருந்து விடுதலை. இயேசு மரித்தார், உயிரோட எழுந்தார். ಆ ವ್ಯಕ್ತಿಯು ಮರಣ ಹೊಂದುವ ಸಮಯದಲ್ಲಿ ಆಲೋಚನೆ ಮಾಡಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನು ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ. ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದರೆ ಆತನು ದೇವರನ್ನೂ ನಂಬಲಿಲ್ಲ, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಸಹ ಆತನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಆತನ ಕೊನೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನ ಮರಣವು ಆತನಿಗೆ ಭಯವನ್ನು ನೀಡಿತು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. கடைசியா இன்னொரு 3 குறிப்பு இருக்கு. இங்க உள்ள மக்களுக்கு சொல்றேன், ஏசப்பா பிள்ளைங்க, நாம பாவிகள், பாவத்துக்காக அவர் மரித்தார். இயேசு நம்மளை நீதிமான்களாய் மாற்ற அவர் உயிரோடு எழுந்தார். இப்ப நமக்குள்ள இருக்கிற நானும் நமக்குள்ளும் கண்டிப்பா தீர்மானிக்கணும். யாரும் பார்க்கல, யாரையும் பார்க்கல நம்முடைய அந்தரங்க பாவங்களை. வீட்டுக்குள்ள, வெளியில, நடைமுறை வாழ்க்கையில ஆண்டவர் பார்க்கிறார், சாத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ಇವತ್ತಿನ ಸಮಯದಲ್ಲೂ ಸಹ ದೇವರು ಪಾಪದಿಂದ ಬಿಡಿಸಿ ನೀತಿವಂತರಾಗಿ ಬದಲಾಯಿಸಲು ಆತನು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸಲು ಬಂದನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸಭೆಗೆ ಬರ್ತಕ್ಕಂಥ ನಾವು ನಮ್ಮ ಅಂತರ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಪಾಪಗಳನ್ನು ಯಾರು ನೋಡಲಿಲ್ಲ, ಆದರೆ ಸೈತಾನನು ದೇವರು ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. அந்த வால்டர் கடைசி நேரத்துல கதறினார், இந்த ஆத்துமாவுக்காக இழக்கிற நிலைமை வந்தது. ஒருவேளை இந்த 2026ஆம் ஆண்டு உலகம் முடிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. நாம நிறைய பேசுறோமோ என்னவோ தெரியல, கேட்கிறோமோ தெரியல, கடைசி நேரத்தில் இருக்கிறோம். வெறும் ஆசீர்வாதமான வார்த்தை உங்களுக்கு எங்களால் கொடுக்க முடியும். எனக்கு இந்த முறை இதை அழுத்தி சொல்லும்படி ஏவப்பட்டது. இந்த ஒரு 4 வசனம் இருக்கு, 2-3 குறிப்பு இருக்கு. நான் இதோட நிறுத்துறேன். இன்னைக்கு இந்த நாள்ல நீங்க கண்டிப்பா இங்க இருக்கிற நீங்க ஆண்களோ பெண்களோ யாரும் பரிசுத்தமா அல்லது பாவத்துக்கு மரித்த இயேசு அதிலிருந்து விடுதலை கொடுத்தார், நீதிமானாய் மாறுவதற்கு உயிர்த்தெழுந்தார்.
இந்த ரெண்டுக்கும் இடையில நாம எதை சார்ந்திருக்கிறோம்? எந்த பக்கம் நம்முடைய வாழ்க்கை இருக்கு? யாரும் பார்க்கல. இதை நீங்க கவனிக்கணும். கர்த்தர் பார்க்கிறார். அடுத்த பக்கம் யார் பார்க்கிறது? சத்தமா சொல்லுங்க. ஆமா, நம்முடைய அந்தரங்க ரகசிய பேச்சுங்க, ரகசிய வார்த்தைகள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஆண்டவர் வந்தால், இல்ல நம்முடைய வாழ்க்கையில் மரணம் சந்தித்தால் இந்த ஆத்துமா வீணா போயிடும். இந்த ஆத்துமாவுக்காக தான் ஏசப்பா ஜீவனை கொடுத்தாங்க. இதை நீங்க யோசிக்கணும். ஏன்னா அடுத்து ஒரு செய்தி இருக்கிறதுனால இதை நான் அப்படியே புள்ளி வச்சுட்டு விட்டுடுறேன். அவ்வளவுதான். இந்த முழு செய்தியை நான் கொடுத்தா எண்டு வேற மாதிரி கொண்டு போகும். எங்க போகணும்னு நான் இதோட முடிக்க விரும்புறேன். அதனால யாரும் பார்க்கலன்னு இருக்காதீங்க. கண்டிப்பா பல முறை உணர்த்தப்பட்டிருக்கிறோம். தீமைகளை விட்டுதான் ஆகணும். இல்லைன்னா உங்க ஆத்துமா வீணா போயிடும். உங்க ஆத்துமா வீணா போயிடும். எனக்கு அழுத்தி சொல்றார் ஆண்டவர். நம்ம ஆத்துமா வீணா போயிடும். கைவிடப்படக்கூடாது. ஒரு நிமிஷம் கண்களை மூட போகிறோம். ವಾರ್ಟನ್ ಎಂಬ ವ್ಯಕ್ತಿಯು ತನ್ನ ಮರಣವು ಹತ್ತಿರ ಬರ್ತಿರುವಂತಹ ಆತನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬೇಸರಗೊಂಡನೋ ಸಭೆಗೆ ಬರ್ತಿರುವಂತಹ ನಾವು ಸಹ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ನಾವು ಮಾಡುವಂತಹ ಪಾಪವು ಯಾರಿಗೆ ತಿಳಿಯಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಇರಬಾರದು. ನಾವು ಮಾಡುತ್ತಿರುವಂತಹ ಪಾಪವು ಸೈತಾನನು ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ, ದೇವರು ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡು ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ಬೋಧಕರು ತಿಳಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். அவர் ஏற்கனவே நமக்காக மரித்தார், நமக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். ದೇವರು ಮೊದಲನೇದಾಗಿ ನಮ್ಮ ಬಳಿ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. ಆತನು ನಮಗೋಸ್ಕರ ಸತ್ತನು ಮತ್ತೆ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದನು ಎಂಬುದಾಗಿ 3 முறை அவர்களுக்கு சொல்லி கூட அவங்க உணராம விலகி ஓடுனாங்க, பின்மாற்றமா போனாங்க, மறுதலித்தாங்க, காட்டி கொடுத்தாங்க. இதெல்லாம் வேதத்துல படிக்கிறோம். 3 ಬಾರಿ ದೇವರು ತಿಳಿಸಿಕೊಟ್ಟರು ಸಹ ಅದನ್ನು ಅರ್ಥೈಸಿಕೊಳ್ಳದೆ ಅದನ್ನು ಆಲೋಚನೆ ಮಾಡಿದರೆ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋದರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಸತ್ಯದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஆனா ஒரு தூதன் மூலமாய் திரும்பவும் சொல்லுகிறார், யோசித்து பாருங்கள். ಆದರೆ ಒಂದು ದೂತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರು ಮತ್ತೊಮ್ಮೆ ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ, ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. அவர் சொன்னதை நினைச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு தானே சொன்னார். உங்களோட கூட இருக்கும்போது உங்ககிட்ட தானே சொன்னார். தன்னை குறித்து சொன்னார். ஆனா இப்ப நீங்க இதை மறந்துட்டீங்களா? நினைக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். அவங்க நினைவு கூர்ந்தார் என்று சொல்லியிருக்கு. இந்த நாளில் நினைத்து ஒப்பு கொடுக்கும் போது உயிர்த்தெழுதல் மூலம் கிடைக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் இந்த நாளில் பெற்று நீங்கள் மேன்மையாய் வாழ தேவன் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. ದೇವರು ಮತ್ತೊಮ್ಮೆ ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಆತನು ಮಾಡಿದಂತಹ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನಡೆಸಿಕೊಂಡು ಈ ಪುನರುತ್ಥಾನದ ಒಂದು ಜೀವಿತವನ್ನು ನಾವು ಅರ್ಥೈಸಿಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. என் குற்றங்கள் நீ நினைவு கூர்ந்தால் நிலை நிற்க முடியாதையா. என் குற்றங்கள் நீ நினைவு கூர்ந்தால் நிலை நிற்க முடியாதையா.